எப்படி வெளியே தெரியாத மூடி மறைக்கிறதுன்ட்டு கூட்டம் நின்று பேசிக்கிட்டு போனாங்க. அது கேட்க சொல்ல எங்களுக்கு வயிறே இருந்துச்சு. அதில் ஒரு கிரில் ஒரு சேஃப்டினஸ் எதனா வச்சுக்கணும்ல. எதுவுமே ஒரு வலை இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாத நீங்கள் பாட்டுன்னு வந்து சேல்ஸ் இது பண்ணி விட்டுட்டு மக்களும் நாங்களும் அறியாத தெரியாத வீடு கடிச்சா போகிறது நாங்களும் வந்து கொடுத்துன்னு இருந்து இதுமாரி நாங்கள் வந்து பலி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பிடிச்சிருக்கான் அது கண்ணாடி வலிக்கிட்டு போயிட்டு ஸ்க்ரீனோட இது பண்ணி செய்ய முடிஞ்சிட்டான். செங்கல்பட்டு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் கிரில் இல்லாத ஜன்னலை திறந்த 9 வயது சிறுவன் 8வது தளத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழப்பு. அடுக்குமாடி குடியிருப்பில் முறையான வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கம் கூட்டு சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 8வது தளத்தில் வசித்து வந்த கார்த்திகேயன் என்பவர் மகன் நவீன் என்கிற சிறுவன் நேற்று மதியம் மாடியிலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பால்கனியில் விளையாடிய சிறுவன் தவறி கீழே விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வசிப்போர் அடுக்குமாடி குடியிருப்பு பணிகள் முழுமையடையவில்லை, பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது, நிர்வாகம் அளித்த 20 வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை, இங்கு வசிக்கவே அச்சமாக உள்ளது என தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். அதுக்கு பதில் கூட சொல்லாம இருக்காங்க. எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல சார். சுத்தமா இல்ல சார். என்ன கேள்வி ஒரு விஷயமே நடக்காம நடந்துருக்காங்க. மெயில் அனுப்பல ஒரு லிஸ்ட் எடுத்தா மெயில் அனுப்ப வரேன். அந்த வாட்டி நான் அனுப்பலாம் வெயிட் பண்ணேன். நான் மெயில் அனுப்பிச்சா நீங்கள் ஜாலியாக ரிப்ளை கொடுத்து லக்னாலஜின்னு சொல்லுவீங்க. இந்த சொகுசு உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் மெயில் அனுப்பல. அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் சார், அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இதை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், இது இந்த மாதிரி பேச போச்சு, இதை பண்ணித்தரோம் நீங்கள் ஏன் சொல்லலாம்? நாங்கள் என்ன தெருவில் போகிறோம் கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் வரைக்கும் ஒரே நாட்டு ஸ்டார்ட் முடியல, எல்லாம் ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டு சார் அதை நம்ம பண்ணுறோம் சார், இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணதான் சொன்னாங்க. இது வரைக்கும் 8 மாதம் சார், 1 மாதம் நான் கொடுத்தாச்சு சார். அதுக்கு எத்தனை ஃபைன் நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க, எத்தனை பண்ணக்கூடாது டிசைட் பண்ணீங்க, எத்தனை வேலிடு எத்தனை நாட் வேலிடு. நீங்கள் அந்த ரெக்கார்டை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட ப்ராக்ரஸ் நாங்கள் இப்போ சொல்லிடுவோம், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அந்த ரெக்கார்டை கொடுக்காம நீங்கள் வாய் வழியாக எஸ்டிபி ஏஎன்சி போடுறோம் சொல்லாதீங்க. அஸ் கம்பெனிக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் வச்சிங்க எங்ககிட்ட? வீடு வாங்கின ஓனர் எல்லாமே என்ன பண்ண கம்பெனி வந்து சீட்டிங் போயிட்டாங்க. ஏமாற்றம் எவ்வளவு நாங்கள் அடிவாசிகள் எல்லாம் நாங்கள் ஏமாத்திருக்கோம். அடி வாங்க முடியும் இந்த பில்டிங்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க. இந்த மாதிரி பேப்பர் எழுதி போன் கொடுக்குறா என்ன பண்ணிட்டாங்கண்ணா, பேப்பர் எழுதி கூப்பிட்டு மரியாதைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு இது சொல்யூஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க சார். நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க. மேல கூட்டுவாங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். ஒரு கேட்டு கேட்டா பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க. கேட்டு இருக்கு கண்ட நாயெல்லாம் வந்து கத்திக்கிட்டு நீங்க பாத்தீங்க என்ன கம்யூனிட்டி செக்யூரிட்டி ஆட்கள் போயிட்டு நைட்ல ஒரு 88 லிப்ட் 11 மணிக்கு யாரை கேட்டு போடுறீங்க? அதை லிப்ட் காசு கொடுத்தோம் நானே. என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை டியூட்டி சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு என்ன வேலை டியூட்டி சொல்லியிருக்காங்க சார்? வேற எந்த வேலையும் சொல்லல. இவங்க யாரும் டிஜி ஆன் பண்றதுக்கு? பேர் ஷாலினி, எங்கள் குழந்தை பேர் நவீன், 9 வயசு ஆகுது, 4வது படிக்கிறான். துருன்னு இருப்பான்னா இல்லைன்னு இல்லை, நல்ல டேலண்டான குழந்தை. இந்த ஃப்ளாட்டில் சேஃப்டின்ஸு இல்லை. நான் தற்சமயம் தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் போராத காலம் வந்தேன். நான் வந்ததுக்கு நான் கிரில் அடிக்கிறதுக்கிட்டே என் குழந்தை இதுமாரி அந்த கிரில் கூட இல்லை, ஒரு சன்சைடும் இல்லை. சன்சைடு இருந்தால் என் பிள்ளை கை காலோட போயிருக்கோம், நான் என் பிள்ளைய உயிரோடு நான் வச்சுருந்துருப்பேன். அதுவும் இல்லை. அப்படியே வந்து ஒரு ஆறுதல் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து அவங்க டீம் வந்து ஒரு ஆறுதல் ஒரு சாரின்னு கூட எதுவுமே யாருமே கேட்கல. இதை எப்படி வெளியே தெரியாத மூடி மறைக்கிறதுன்ட்டு கூட்டம் நின்று பேசிக்கிட்டு போனாங்க. அதை கேட்க சொல்ல எங்களுக்கு வயிறே இருந்துச்சு. இன்னைக்கு என் குழந்தைக்கு நடந்த நிலைமை, இந்த 200 வீடு இருக்குது, 200 குடுத்தனை இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. இன்னைக்கு இந்த உயிர் போன மாரி நாளைக்கு எத்தனை உயிர் அந்த குழந்தைக்கு போகும். நீங்கள் ஒரு சேஃப்டி எவ்வளோ லட்சம் கணக்கு பண்ணி நீங்கள் இந்த பில்டிங்கை கட்டுறீங்க.
அதில் ஒரு கிரில் ஒரு சேஃப்ட்னஸ் எதனா வச்சுருக்கணும்ல. எதுவுமே ஒரு வலை இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாத நீங்கள் பாட்டுன்னு வந்து சேல்ஸ் இது பண்ணி விட்டுட்டு மக்களும் நாங்களும் அறியாத தெரியாத வீடு கிடச்சா போதுன்ட்டு நாங்களும் வந்து கொடுத்துன்னு இருந்து இதுமாரி நாங்கள் வந்து பலி கொடுத்துட்டு உக்காஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அந்த டீம் வந்து நடக்காத மாரி மறைச்சிட்டு போகணுன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்குன்னு மனசாட்சி இல்லையாங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் என்னங்க பணம் காசா கேட்குறோம்? ஒரு கிரில் ஒரு ஏங்க ஒரு கான்ட்ராக்டாக எடுத்து கம்பெனி வச்சு நடத்துறீங்கல்ல, ஏங்க ஒரு எவ்வளோ செலவாயிட போகுதுங்க? ஒரு 10 லட்சம் ஆகும். ஒரு கிரில் ஃப்ளோர் போட்டால் என்னங்க? அது இது வரைக்குமே வாயை திறந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க யாருமே. சரிங்க, உங்களோட அந்த பில்டிங்க்கு உண்டான எந்த செக்யூரிட்டி பிளேஸ் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. இன்னும் 3:45க்கு குழந்தை எடுத்துன்னு வந்தேங்க. இன்னும் நைட்டு 9-10 மணி வரைக்குமே வந்து எதுவுமே வாயை திறக்காத அப்படியே எல்லாருமே ஜனங்க பேர் சொல்லிட்டோம், நாங்கள் கம்முன்னு நிற்கிறோன்ட்டு நின்றுட்டு போகிறாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் பார்க்குறோம், இல்லை 10 நாள் கழித்து நாங்கள் வந்து நடத்தி கொடுக்குறோம், 10 நாள் இப்போ வந்து நீங்கள் சாவி எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எடுத்துருவோம், எங்கள் குழந்தைய நாங்கள் எடுத்துன்னு நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு போய் குழந்தை போச்சு அந்த துக்கத்தோடு நாங்கள் போயிடுவோம். ஆனால் இனிமேல் இந்த இன்னொரு குழந்தைங்க சாவாதுன்னு என்ன நினச்சிங்க? என் குழந்தைய கொண்டு இந்த பில்டிங்க்கு ஒரு விடிவு காலம் வந்தால் பரவாயில்ல. ஆனால் இதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மோட்டிவேஷன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கினாலும் பரவாயில்ல. நீங்கள் பணம் எதிர்பார்க்குறாங்க எடுத்துனாலும் சரி, இதில் வந்து அரசியல் பார்க்குறாங்க எடுத்துனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை இது பண்ணவே இல்லை. அந்த குழந்தைக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு வீட்டுக்கு உண்டான ரெண்ட்டு காசு நான் வந்து 20 லட்சம் நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். என் குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கின்னு போகிறேன். எனக்கு வீடு கூட வேணாம், 20 லட்சம் அந்த தரேன் நான். என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கி நான் போகிறேன். பால்கனிலேருந்து வேலைங்க, ஹால் மிரருங்க, இடுப்பு சைஸ் தான். அந்த வீட்டுக்கு பால்கனியே கிடையாது. 2 பெட்ரூம், அது 2 பெட்ரூமுன்றாங்க. அதில் அந்த ஒரு பெட்ரூமே வந்து ஸ்டோர் ரூம் தான் இருக்கும். ஒரு பெட்ரூம் ஒன்று, ஹாலு, அவ்வளோதான். ஒரு பாத்ரூமு. அந்த ஹாலில் நம்ம இடுப்பு வரைக்கும் தான் செவரே இருக்குது, மிச்சம் ஃபுல்லாக மிரரு. அந்த மிரரில் தான் குழந்தை விளையாட சொல்ல வேகத்தில் போச்சு. இல்லைன்னா அவனும் சேஃபாக விளையாடுறவங்க தான் சொல்லி வச்சுருக்கனால விளையாட இன்ட்ரெஸ்ட்னால குழந்தை போச்சு. விளையாடிட்டு இருக்க சொல்ல வந்து குழந்தை வேகமாக கண்ணாடியை வச்சு இப்படி தள்ளி இருக்கிறான். கண்ணாடி அந்த இது வந்து அப்படியே வழிக்குன்னு போய் அப்படியே விழுந்துட்டாங்க குழந்தை. அதுதாங்க கண்ணாடி எப்படி பிடிச்சிருக்கான், அது கண்ணாடி வழிக்கிட்டு போயிட்டு ஸ்க்ரீனோட இது பண்ணி கீழே பேசும். வந்து நிறைய இரும்பு கம்பிங்க, இரும்பு எதுவு எல்லா குப்பிங்களும் அதில் போட்டு வச்சுருக்கீங்க. என்னென்ன உங்களால் கனமான பொருள் என்னென்ன இருக்குமோ எல்லா பொருளுமே நீங்கள் அந்த பேஸில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த பேஸில் வந்து போட்டு வச்சதுனால இன்னும் 2 என் குழந்தை சுத்தமாக ஸ்பாட்டாக போயிட்டான். அப்படியே அவுட், இந்த வேகத்தில் அவுட் ஆகிட்டான். நான் காசு தரேன், நான் 20 லட்சம் நான் தரேன், எனக்கு என் குழந்தைய கொடுங்க போதும். என் குழந்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்து நாங்கள் போயினே இருக்கோம். நீங்கள் யாரும் எங்களுக்கு எந்த காசும் தர வேணாம், நான் 20 லட்சம் தரேன், என் குழந்தைய கொடுங்க, அவ்வளோதான். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.